கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டுடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் போகையிலும் வருகையிலும் கர்த்தருடைய அற்புத செயல்களை பார்க்க போறீர்கள். கர்த்தருடைய அன்பை ருசிக்க போகிறீர்கள். இயேசப்பா எனக்கு நன்மை செய்தால் நீங்கள் சாட்சி கொடுக்க போறீர்கள். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகளை ஆண்டு கொள்ள வட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பெரிய பாதகத்துக்கு நீங்களாவீங்க. சங்கீதக்காரன் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார், என்னை துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்து கொண்டீங்கன்னா நான் உத்தமனாக இந்த பூமியில் வாழுவேன். அப்போ பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக இருப்பேன். அப்படின்னா பெரிய பிரச்சனைகளுக்கு நான் நீங்களாக்கி பாதுகாக்கப்படுவேன்னு சொல்லதை பார்க்குறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் உள்ள அசுத்தமான காரியங்களுக்கு விலக்கி காத்து நீங்கள் தீமைகளை அனுபவிக்காதபடிக்கு உங்களை ஆண்டவர் கண்டிப்பாக நடத்துவார். பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கப்படுவீங்க. சில தவறுகளை செய்யும்போது அது நிமித்தம் அதற்கு ஏற்ற பரிகாரங்கள், தண்டனை வரும்போது கண்ணீரும் வேதனைகளும் நமக்கு வந்து விடுகிறது. ஒரு குற்றம் செய்கிற மனிதன் காவல்துறையிலே ஒப்படைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு தவறு செய்வது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் நீதிமன்றத்துக்கு முன்பாய் நிறுத்தி அந்த தவறுக்கேற்ற தண்டனை கொடுக்கும்போது சில வேளையில் சிறைச்சாலைக்கு போண்டிய அனுபவம் வரும். அது காரணம் என்னென்னா சில தவறுக்கேற்ற ஒரு தண்டனை. அதே போல் தான் பாவத்துக்குள்ளே நாம் போய்விட்டால், தீமைக்குள் போய்விட்டால் அதற்கேற்ற தண்டனை உண்டு. அந்த பாவத்துக்கு விலைக்கு நாம் காத்து கொள்ளப்பட்டால் அந்த பெரும் பாதகத்துக்கு நாம் காக்கப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்கு செய்வார். எல்லா தீமைக்கும் விலைக்கு காக்கத்தக்கதாய் எந்த பாதம் உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு, பாவமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வராமல் ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கும். உங்களை நல்ல பாதையில், பரிசுத்த பாதையிலே நடத்தி பெரும் பாதகத்துக்கு விலைக்கு உங்களை காப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்ட அனைவரையும் பெரும் பாதகமாகிய பெரிய தீமைகளுக்கு விலக்கி நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் போகிற வருகிற எல்லா பாதையிலும் கூட இருக்கும். இவர்கள் எடுக்கிற அத்தனை முடிவுகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவர்கள் விரும்புகிற காரியம் கைகூடி வரட்டும். ஆபத்தான இக்கட்டான நிலையில் யாராக இருந்தால் அதிலிருந்து விடுதலையாக்கி சாட்சியை நிறுத்தும். வியாதிப்பட்டவர்கள் மற்றும் பல நிலைகளில் கஷ்டமாக இருக்கிற எல்லாரையும் சுகமாக்கி சாட்சியை நிறுத்துங்க. இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேலையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா.